வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது ஒருவரை ஆச்சரியப்படுத்தும் கிரகங்கள் இரண்டே. அவை செவ்வாய் மற்றும் சுக்கிரன். பூமிக்கு அருகில் சூரியனை சுற்றி வரும் இரண்டு கிரகங்களும் எப்பொழுதும் நன்மையை தீமைகளை ஒருவருக்கு கிடைப்பதற்கு மிகவும் முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது. அப்படித்தான் செவ்வாய் சுக்கிரன் தவிர்த்த பலன்களை எவரும் பெற்றிட முடியாது. எனவேதான் இவரொருவருக்கு சுக்கிரன் செவ்வாய் யோகர்களாகி நன்மைகளை தரும் நிலையில் இருந்தால் அவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள் ஆவார்கள். தொலைவில் சுற்றும் சனி கிரகமானது தனது அதிர்வலைகளை நேரடியாக பூமிக்கு செலுத்துவதற்கு சுக்கிரனின் உதவியினை பெறுகிறது. தொலைவில் சுற்றும் குரு கிரகமானது தனது அதிர்வலைகளை நேரடியாக பூமிக்கு செலுத்துவதற்கு செவ்வாயின் உதவியினை பெறுகிறது. ஜோதிடத்தில் செவ்வாய் சுக்கிரன் தவிர்த்து பலன்களை காண்பது முழுமையாக இருக்காது. சரி, வாருங்கள் செவ்வாய் சுக்கிரன் எவரவருக்கு யோகம் தரும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இவர்கள் இருவரும் எவரவருக்கும் நன்மைகளை தருகிறார்களோ அவர்களெல்லாம் பாக்கியசாலிகள் ஆவார்கள். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 1-8 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால் யோகம் முழுமையாக கிடைப்பதற்கு இல்லை. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 2-7 வீடுகளுக்கு சொந்தம், நன்மை தரும் என்றாலும் சனியின் உதவியானது முழுமையாக கிடைப்பதற்கில்லை. எனவே யோகமான அமைப்பினை சுக்கிரன் பெறவில்லை. ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 7-12 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால் யோகம் முழுமையாக கிடைப்பதற்கில்லை. ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 1-6 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால் யோகம் முழுமையாக கிடைப்பதற்கு இல்லை. மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 6-11 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால் யோகம் முழுமையாக கிடைப்பதற்கில்லை. மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 5-12 வீடுகளுக்கு சொந்தம், நன்மை தரும் என்றாலும் சனியின் உதவியானது கிடைப்பதற்கில்லை. எனவே முழுமையான யோக அமைப்பினை சுக்கிரன் பெறவில்லை. கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 5-10 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால் முழுமையான யோகம் தரும் அமைப்பினை பெறுகிறார்கள். இவர்களே உண்மையான பாக்கியசாலிகள். கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 4-11 வீடுகளுக்கு சொந்தம், நன்மை தரும் என்றாலும் சனியின் உதவியானது கிடைப்பதற்கில்லை. இருப்பினும் யோக அமைப்பினை சுக்கிரன் பெறுகிறார். கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்ல வேண்டும். இவர்களுக்கு 4, 5, 10, 11 ஆகிய இடங்களை செவ்வாய் சுக்கிரன் பகிர்ந்து கொள்வதால் யோகங்களை இவர்கள் தருவதுடன் குரு சனி கிரகங்களின் அதிர்வலைகளையும் முழுமையாக பெற்றுத் தருகிறார்கள். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 4-9 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால் முழுமையான யோகம் தரும் அமைப்பினை பெறுகிறார்கள். இவர்களும் பாக்கியசாலிகளே. சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 3-10 வீடுகளுக்கு சொந்தம், நன்மை தரும் என்றாலும் சனியின் உதவியானது கிடைப்பதற்கில்லை. இருப்பினும் யோக அமைப்பினை சுக்கிரன் பெறுகிறார். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்ல வேண்டும். இவர்களுக்கு 3, 4, 9, 10 ஆகிய இடங்களை செவ்வாய் சுக்கிரன் பகிர்ந்து கொள்வதால் யோகங்களை இவர்கள் தருவதுடன் குரு சனி கிரகங்களின் அதிர்வலைகளையும் பெற்றுத் தருகிறார்கள். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 3-8 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால் முழுமையான யோகம் கிடைப்பதற்கில்லை. கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 2-9 வீடுகளுக்கு சொந்தம், நன்மை தரும் அமைப்போடு சனியின் உதவியானது பூர்வ புண்ணியம் எனும் யோக வீடு என்பதால் அற்புதங்களை செய்ய சுக்கிரன் தயாராக இருக்கிறார். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களும் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளை. இவர்களுக்கு 2-9 ஆகிய இடங்களை சுக்கிரன் பகிர்ந்து கொள்வதால் யோகங்கள் இவர்கள் தருவதுடன் சனி கிரகங்களின் அதிர்வலைகளையும் பெற்றுத் தருகிறார்கள். இவர்கள் செவ்வாயினால் வரும் இழப்புகளை சுக்கிரன் சரி செய்து விடுகிறார். துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 2-7 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால் முழுமையான யோகம் கிடைப்பதற்கில்லை. துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 1-8 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால் சுக்கிரனாலும் யோகம் முழுமையாக கிடைப்பதற்கில்லை. விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 1-6 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால் முழுமையான யோகம் கிடைப்பதற்கில்லை. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 7-12 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால் சுக்கிரன் வழியாக யோகம் முழுமையாக கிடைப்பதற்கில்லை. தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 5-12 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால் முழுமையான யோகம் செவ்வாயினால் கிடைப்பதற்கில்லை. தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 6-11 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால் யோகம் முழுமையாக சுக்கிரன் வழியாக கிடைப்பதற்கில்லை. மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 4-11 வீடுகளுக்கு சொந்தம் என்றாலும் செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் முழுமையான யோகம் கிடைப்பதற்கில்லை. என்றாலும் விதமான யோகம் உண்டு. மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 4-11 வீடுகளுக்கு சொந்தம் என்றாலும் செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் முழுமையான யோகம் கிடைப்பதற்கில்லை. என்றாலும் விதமான யோகம் உண்டு. மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 5-10 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால்
சுக்கிரன் வழியாக யோகம் இவர்களுக்கு முழுமையாக கிடைத்து விடுகிறது. மகர லக்னத்தில் பிறந்தவர்களை மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் என்றும் சொல்லலாம். இவர்களுக்கு 4, 5, 10, 11 ஆகிய இடங்களை செவ்வாய் சுக்கிரன் பகிர்ந்து கொள்வதால் யோகங்கள் இவர்கள் முழுமையாக சுக்கிரன் செவ்வாய் மூலம் பெறுவதுடன் குரு சனி கிரகங்களின் அதிர்வலைகளையும் பெற்றுத் தருகிறார்கள். கும்பம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 3, 10 வீடுகளுக்கு சொந்தம் என்றால் முழுமையான யோகம் கிடைப்பதற்கில்லை என்றால் மிதமான யோகம் உண்டு. கும்பம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 4, 9 வீடுகளுக்கு சொந்தம் என்றாலும் சுக்கிரன் பாதகாதிபதி என்பதால் முழுமையான யோகம் கிடைப்பதற்கில்லை என்றால் மிதமான யோகம் உண்டு. கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களே அதிர்ஷ்டசாலிகள் தான். இவர்களுக்கு 2, 4, 9, 10 ஆகிய இடங்களை செவ்வாய் சுக்கிரன் பகிர்ந்து கொள்வதால் யோகங்கள் இவர்களை தருவதுடன் குரு சனி கிரகங்களின் அதிர்வலைகளையும் முழுமையாக பெற்றுத் தருகிறார்கள். மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 2, 9 வீடுகளுக்கு சொந்தம் என்றாலும் முழுமையான யோகம் கிடைப்பதற்கில்லை என்றாலும் மிதமான யோகம் உண்டு. மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் 3, 8 வீடுகளுக்கு சொந்தம் என்பதால் யோகம் முழுமையாக கிடைப்பதற்கில்லை. இதுவரையில் நாம் பார்த்த லக்னங்களில் மிகுந்த யோகமுள்ள ராசி லக்னங்கள் கடகம் மற்றும் சிம்மம். அதற்கு அடுத்ததாக மகரம் மற்றும் கும்பம் வருகிறது. என நேர்களை அதிர்ஷ்டமான லக்னங்களை தெரிந்து கொண்டீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம்.